அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் மன்னரைகள் விடயத்திலே மக்கள் எந்த அளவுக்கு அளவு கடந்து போயிருக்கின்றார்கள், நபி அவர்களுடைய தடையை மீறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைக்கு, அவர்களுடைய வழிமுறைக்கு மாற்றமாக இருப்பதன் காரணமாக ஜியாரங்களுக்கு நேர்ச்சை வைப்பது, அறுத்து பலியிடுவது பெரிய இணையை சார்ந்ததாகும் என்பது மிக தெளிவாக புரிகின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்களுக்கு மேலால் கட்டிடம் கட்டுவதையும் அவைகளுக்கு மேலால் பள்ளிகள் அமைப்பதையும் தடை செய்திருக்கின்றார்கள். நபிகளார் தடை செய்த இந்த தடையை மக்கள் செய்கின்றார்கள். இந்த ஜியாரங்களிலே, மண்ணறைகளிலே குப்பாக்கள் கட்டப்பட்டதின் காரணமாக, பள்ளிகள் ஜியாரங்கள் அமைக்கப்பட்டதின் காரணமாக மார்க்கத்தை பற்றி அறிவில்லாதவர்கள், மார்க்கத்தை பற்றி சரியான தெளிவில்லாதவர்கள் இந்த மண்ணறைகளிலே ஜியாரங்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நல்லடியார்கள் மனிதர்களுக்கு நல்லதை செய்ய முடியும், அவர்களால் தீங்கு ஏற்படுத்த முடியும், அதே போன்று அவர்களிடத்திலே உதவி தேடினால் உதவி செய்ய முடியும், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியும் என்று நினைக்கின்றார்கள். இவ்வாறு அவர்கள் நம்பிக்கை கொண்டதின் காரணமாக அந்த ஜியாரங்களுக்கு அவர்கள் நேர்ச்சை வைக்கின்றார்கள், அறுத்து பலியிடுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவை விட்டுவிட்டு வணங்கப்படக்கூடிய சிலைகளாக இந்த ஜியாரங்கள் மாறிவிட்டன. வணக்க வழிபாடுகள், இபாதத்துகள், நல்லமல்கள் நாம் செய்ய வேண்டியது அந்த வல்ல இறைவன் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரமாகும். அல்லாஹு தஆலாவை விட்டுவிட்டு வணங்கப்படக்கூடிய நல்லமல்கள் செய்யக்கூடிய இடங்களாக இந்த ஜியாரங்கள் மாறிவிட்டன. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். யா அல்லாஹ், வணங்கப்படக்கூடிய சிலையாக எனது கபரை ஆக்கிவிடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பிரார்த்தனையை நாங்கள் பார்க்கும் பொழுது இன்று மக்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய இந்த செயல்கள் காரணமாகும். அதிகமான முஸ்லிம் நாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, அல்லது முஸ்லிம் அல்லாத நாடுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது, மண்ணறைகளிலே சிறுக்கான பித்அத்தான பல விடயங்கள் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இஸ்லாம் எவைகளை செய்யக்கூடாதென தடை செய்திருக்கின்றதோ, இஸ்லாம் எவைகளை சிறுக்கான கர்மங்கள் என்று கூறியிருக்கின்றதோ, அந்த எல்லா கர்மங்களும் மண்ணறைகளிலே, ஜியாரங்களிலே நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை அல்லாஹு தஆலா அவர்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக பாதுகாத்திருக்கின்றான். அங்கு சிறுக்கான விடயங்கள், நபி அவர்கள் தடை செய்த சிறுக்கிற்கு இட்டு செல்லக்கூடிய விடயங்களை விட்டும் பாதுகாத்திருக்கின்றான். அப்படி இருந்தாலும் சில அறிவியினர்களினால் அங்கே நபி அவர்களுடைய பள்ளிவாசலிலே மார்க்கத்துக்கு முரணான சில செயல்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் அவர்களால் நபி அவர்களுடைய கபரை சென்றடைய முடியாது. அவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மண்ணறைக்கு சென்றுவிட முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய கபர் பள்ளிவாசலில் இல்லை, அவர்களுடைய வீட்டிலே இருக்கின்றது, சுவர்களால் சூழப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் அவர்களுடைய நூனியா என்ற கவிதை புத்தகத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், ஃபஅஜாப ரப்புல் ஆலமீன துஆஅஹு, உலகத்தாரின் இரட்சகன் அவர்களுடைய அன்னாருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு, வஅஹாதஹு பிஸலாஸத்தில் ஜுத்ரான், 3 சுவர்களை கொண்டு அதனை சூழ வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய மண்ணறையை இவ்வாறு பாதுகாத்திருக்கிறான் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே எந்த இடங்களிலெல்லாம் மண்ணறைகளில் ஜியாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ
அல்லது கட்டிடங்கள், குப்பாக்கள், தியாரங்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ இப்படியான இடங்களிலே நடைபெறக்கூடிய சிறுக்கான விடயங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்வது அவசியமாகும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவ்வாறு பாதுகாத்து கொள்வதற்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.